most important அப்படின்றது நம்ம பார்க்கலாம். So இன்னைக்கு Amway business அப்படின்னு பார்க்கும்போது we do have different buckets of products or different category of products. So wellness category நமக்கு Nutralite இருக்கு, beauty category பார்த்தீங்கன்னா Artistry and Attitude இருக்கு, home care and personal care, then durables. இந்த மாதிரி நமக்கு different portfolios of products இருக்கு. So earlier ஒரு 20-30 years before அப்படி நம்ம பார்க்கும்போது business door opener products அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த home care personal care தான் நம்மளோட business door opener products இருந்துச்சு. பட் இன்னைக்கு டேட்ல எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு பீப்புள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு பியூட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பியூட்டி பார்லர்ஸ் ஒரு 20 years before நம்பர் ஆஃப் பியூட்டி பார்லர்ஸ் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா could be like ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒண்ணு இல்ல 2 or 3 streets கழிச்சு ஒண்ணு இருக்கும். பட் இன்னைக்கு நம்பர் ஆஃப் பியூட்டி பார்லர்ஸ், பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ வி டூ ஹாவ் அ பிக் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது. ஸோ இதுல வி டூ ஹாவ் 2 பிராண்ட்ஸ், ஒன்று வந்து ஆர்டிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஆட்டிடியூட். ஸோ ஆர்டிஸ்ட்ரி பத்தி சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி வாஸ் ஃபவுண்டட் பை எடித் ரெயின்போ. நியூட்லைட்டோட ஃபவுண்டர், அவரோட வைஃப் எடித், இவங்க தான் ஆர்டிஸ்ட்ரி 1954ல கண்டுபிடிச்சாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 1960ல கண்டுபிடிச்ச ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட். அண்ட் ஆர்டிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஸ்கின் கேர் ரெஜிம். ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிம் இஸ் த பில்லர் ஆஃப் குட் ஹெல்தி ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நான் டெய்லி என்னோட ஸ்கின் கேர் ரெஜிம் ரிலீஜியஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மை ஸ்கின் லுக்ஸ் வெரி யங் அண்ட் ஹேல் அண்ட் ஹெல்தி. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம முகத்துக்கு வந்து வண்ணம் சேர்த்தக்கூடியது. ஸோ லைக் ஃபவுண்டேஷன்ஸ், லூஸ் பவுடர், லிப்ஸ்டிக்ஸ், பிளஷர், இந்த மாதிரி வி டூ ஹாவ் அ செட் ஆஃப் லாட் ஆஃப் கலர் காஸ்மெட்டிக் இன் ஆர்டிஸ்ட்ரி. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய diversified women mindset. So diversified women அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have people going for work, women going for work, women being entrepreneurs, women being a homemaker. So different portfolios ல இருந்து women are there developed today. So இந்த women வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ரைட்டான நெசசரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த போர்ட்ஃபோலியோல ரொம்ப அழகா பிச் பண்ணி நமக்கு ஆர்டிஸ்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட்ரி வந்து இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 5 million women ஆர்டிஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் த குளோப். அண்ட் 50 கண்ட்ரீஸ்ல ஆர்டிஸ்ட்ரி வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பிராண்ட்ஸ்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா we have 4 markets. ஒன்னு வந்து சூப்பர் பிரீமியம், அடுத்து பாத்தீங்கன்னா பிரீமியம், மிட் மார்க்கெட் அண்ட் லோக்கல் மார்க்கெட். ஸோ ஆர்டிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து சூப்பர் பிரீமியம் பிராண்ட்ல ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட் ஆஃப் சூப்பர் பிரீமியம் ரேஞ்ச்ல வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எப்போதுமே ஆர்டிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த டாப் அமாங் த ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்ட். ஸோ ஆர்டிஸ்ட்ரி நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we have ஸ்கின் கேர், மேக்கப் அண்ட் ஃபார்முலேஷன் or treatment products. So artistry Indiaல we don't have something called as a super premium. Indiaல வந்து இந்தியன் மக்களுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து premium segmentation skin care market மாத்தி இருக்காங்க. So இந்தியால direct selling industry வச்சு the top prestigious super premium brand அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is artistry. And leading direct selling and skincare cosmetic brand. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம பொருட்கள் எல்லாமே அவ்வளோ தரம் வாய்ந்த பொருட்களா இருக்கு. குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி டெஸ்ட், இதை அத்தனையுமே வந்து we take it and we call it as in vitro lab gene testing அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹியூமன் ஸ்கின்னை வந்து லேப்லயே கல்ச்சர் பண்ணி இப்போ அந்த ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கு, அந்த ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் இருக்குன்றதை கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், இல்ல பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் எவ்வளவு சீக்கிரம் ரிப்பேர் பண்ணுது அப்படின்றது அளவுக்கு நம்மகிட்ட வந்து குவாலிட்டி அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் நம்ம கையில இருக்கக்கூடியது. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹியூமன் ஸ்கின் மேல செக் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணி நம்ம லான்ச் பண்றோம். அண்ட் நோ அனிமல் டெஸ்டிங் அண்ட் ப்ரீமியம் பேக்கேஜிங் அண்ட் டிசைனிங். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்கின் கன்சர்ன் இல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கு. So the basic thing of always இப்போ ஒரு நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்டா மாறிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளே வந்து நம்ம டவுன்லைன்ஸ்க்கு, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஸ்கின் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். we do refer or recommend products. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெஃபர் ஆர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது பேசிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டைப். ஸோ வாட் இஸ் ஸ்கின் டைப் அப்படின்னும் போது லைக் ஒரு 20 இயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களோட ஸ்கின் டைப் ஒரே மாதிரி இருக்குமா
அதே ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு will it be similar அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ரொம்ப யங்கா இருக்கவங்களுக்கு ஆயிலி பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், கொஞ்சம் வயதானவங்களுக்கு வந்து ட்ரை பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ ஸ்கின் கஸ்டமரோட ஸ்கின் டைப்பை அனலைஸ் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்குறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப், அதாவது ரொம்ப ப்ராமினென்ட்டா ரொம்ப விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ ஃபேஸ்ஃபுல்லா வி கால் இட் as 6 zones: நெத்தி, மூக்கு, தாடை, கண்ணம், கழுத்து. இதை வந்து 6 ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6 ஜோன்லயும் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்தால் அந்த பர்சனுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்னா இருக்கும் போது நம்ம ஆல்வேஸ் அந்த ஃபேஸ் வாஷ் இல்ல ஜெல் கிளென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து சோப் ஃப்ரீ பேஸ்ட் ப்ராடக்டா எப்போதுமே யூஸ் பண்றது இட் இஸ் ஐடியல். அண்ட் மாய்ஸ்சரைசர், அதாவது அந்த லாஸ்ட் ப்ராடக்ட் பிஃபோர் மேக் ஓவர். ஓகே, ஸோ ஹைட்ரேஷன், ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியதான் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடியது வந்து லோஷன் பேஸ்ட் ப்ராடக்டா இருக்கணும். ஸோ ஸ்கின் வந்து ஆயிலியா இருக்கு அப்படின்னா நம்ம லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் ஆர் ரெஃபர் ஆர் யூசேஜ் பண்றது ஐடியலா இருக்கும். ஸோ என் ஸ்கின் ஆயிலியா இருக்குங்க, நான் க்ரீம் போட்ட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா இட் இஸ் பெஸ்ட் நம்ம வந்து லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது இட் இஸ் ஐடியல். ஸோ அடுத்து நம்மளோட ஏஜிங் ஃபேஸ்ல இப்போ நான் ஒரு 20ஸ்ல இருக்கேன்னா என் ஸ்கின் ஆயிலியா இருக்கும், ஒரு 30ஸ்ல மேல நான் தாண்டினா என் ஸ்கின் காம்பினேஷனா இருக்கும், அண்ட் ஒரு 40க்கு மேல போயிட்டா ட்ரை ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ், due to genetic factors, நம்மளோட ஹெரிடிட்டரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால முன்ன பின்ன சில பேருக்கு மாறும். ஸோ சில பேருக்கு 20லயே ஸ்கின் ட்ரையா இருக்கும், சில பேருக்கு வந்து ஈவன் ஒரு 40 இல்ல 50ல கூட ஸ்கின் வந்து ஆயிலியா இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் கஸ்டமரோட கரண்ட் சினாரியோவை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரைட்டான ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த ஸ்கின் டைப் அப்படின்னு பார்க்கும்போது காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன்ல 2 டைப் காம்பினேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஆயிலி காம்பினேஷன், இன்னொன்னு வந்து ட்ரை காம்பினேஷன். ஸோ ஆயிலி காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T zone, அதாவது நெத்தி, மூக்கு, தாடை இந்த பகுதி மட்டுமே உங்களுக்கு ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்துட்டே இருக்கும், கன்சிஸ்டன்டா ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்துட்டே இருக்கும். ட்ரை காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U zone. ஓகே, ஸோ யூ ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 தாடை அண்ட் உங்களுக்கு வந்து அந்த சின் பகுதியில இந்த ஏரியால வந்து லைட் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கும், லைட் உங்களுக்கு இந்த ஓப்பன் போஸ் எல்லாமே இந்த ஏரியால கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து ட்ரை காம்பினேஷன் அண்ட் ஆயிலி காம்பினேஷன் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றோம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லா ட்ரையா இருக்குங்க, ஆனா மூக்குக்கு மேல மட்டும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா ட்ரை ஸ்கின்னா இருக்கும். என்னதான் இன்டென்சிஃபை ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, நம்ம மூக்குக்கு மேலேயும் சரி, அந்த சின் அதாவது லிப்பு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் சரி லைட் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கின் ஆயிலியா காம்பினேஷன்ன்றதை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லா நமக்கு அந்த 6 ஜோன்ஸ்ல வந்து ப்ராமினென்ட்டா எது ரொம்ப ட்ரையா இருக்கோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டா இருக்கும். ஸோ இல்லைங்க என் ஸ்கின் நார்மலா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சில பேர் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நார்மல் ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஃபினாமினன் ஸ்கின் வந்து நார்மலா மாறுறதுக்கு. ஸோ இப்போ ஒரு லைக் 1000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அவங்க ஸ்கினை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கு மட்டுமே ஸ்கின் நார்மலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது அத்தனையுமே டிஃபைன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட். ஸோ இந்த கிளாண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபேஷியஸ் கிளாண்ட். இந்த செபேஷியஸ் கிளாண்டோட ஃபங்க்ஷனை பொறுத்து தான் நம்மளோட ஸ்கின்னோட டைப் அண்ட் அதே மாதிரி நம்ம ஹேரோட டைப்பும் மாறும். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கஸ்டமர்ஸ்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச், எனக்கு எதுக்குங்க ஒரு க்ரீம், சும்மா சில பேர் வந்து நான் பவுடர் போட்டுட்டு போயிடுவேங்க, இல்ல சும்மா ஏதோ ஒரு கிடைச்ச க்ரீம் நான் போட்டுட்டு போவேங்க அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க. பட் ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு கிளென்சிங் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்றது போடணும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர்ல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கின்னுக்கு ரைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் பிக் பண்ணணும். அது ஆயிலி ஸ்கின்னா இருந்தால் லோஷனா இருக்கணும், ட்ரை ஸ்கின்னா இருந்தால் கிரீம் பேஸ்டா இருக்கணும். ரெண்டாவது நம்ம போடக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர்ல SPF அண்ட் PA++ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ SPF சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அண்ட் UVB அதாவது தோல் எரியாம தடுக்கக்கூடிய தன்மை SPF இருக்கு. அதே மாதிரி ஏஜிங் ப்ராசஸ் தடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து இட் இஸ் தேர் இன் PA++.
ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது ஃபேஸ், நெக், ஈவன் நான் ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றேன் என் பாடிக்கு, எங்கெல்லாம் சன்ல வந்து என் ஸ்கின் எக்ஸ்போஷர் ஆகுதோ அங்கெல்லாம் நான் ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாலும் சரி, அதுல வந்து SPF and PA++ இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த ஒரு மாய்ஸ்சரைசர்? ஸோ ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீரம்ஸ் அப்ளை பண்ணுவோம், ஸ்பெஷாலிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஆர்டிஸ்ட்ரி ட்ரிப்ளஸ் அப்ளை பண்றேன், இல்லாட்டி இலுமினேட்டிங் எசன்ஸ் அப்ளை பண்றேன், இல்ல லிஃப்டிங் எசன்ஸ் கான்சென்ட்ரேட் அப்ளை பண்றேன், இல்ல சீரம் கான்சென்ட்ரேட் அப்ளை பண்றேன். ஸோ இதெல்லாமே ஒரு வாட்டர் பேஸ்ட் சீரம். இந்த வாட்டர் பேஸ்ட் சீரம் அப்சார்ப்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் என்ஹான்சரா ஒர்க் பண்றதுக்கும் அண்ட் அதே மாதிரி அந்த சீரத்தை வந்து லாக் பண்றதும் கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் வாட்டர்ஸ் ஹைட்ரேஷன் லெவலை ரீடைன் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை. ஸோ ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்து வெயில வைங்க. வித்தின் அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்ல ஒரு 2 or 3 ஹவர்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். அதே அந்த தண்ணியில வந்து ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் ஆயில், ஒரு 4 சொட்டு எண்ணெய், தேங்காய்யோ இல்ல நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஏதோ ஒன்று ஊத்திட்டு வச்சீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட் ஆகும் மொழியே இவாப்ரேட் ஆகாது. அதே மாதிரிதான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் லெவலை ரீடைன் பண்றதுக்கும் போடக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து ரீடைன் பண்ணி பெட்டரா ஒர்க் பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை. ஸோ அட்லீஸ்ட் நான் எதுவுமே போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய கஸ்டமருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு டே க்ரீம், அதே மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் நைட் க்ரீம், இல்ல ஒரு ஜென் வயா இருக்காங்கன்னா இன்ஸ்டா நரிஷ் ஒரு ஃபேஸ் வாஷ் டே க்ரீம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரெஜிம். இது கண்டிப்பா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரொம்ப காமனா இருக்கக்கூடிய இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என் ஃபோர்ஹெட் வந்து பிக்மெண்ட் ஆயிருக்குங்க, ஃபேஸ் பிரைட்டா இருக்கு, இல்ல ஃபேஸ் பிக்மெண்ட் ஆயிருக்கு, பட் என்னோட ஒரிஜினல் கலரை விட நிறைய நான் டீ கலர் ஆயிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ வை பிக்மெண்டேஷன்? ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்கு, அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்கின்னோட டாப் லேயர், அவுட்டர் லேயர், எபிடர்மஸோட அவுட்டர் லேயர். அண்ட் இந்த அவுட்டர் லேயர்ல ஒரே ஒரு செல் வந்து பிக்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க எல்லாத்துக்குமே தெரியுது ஒரே ஒரு செல் வந்து பிக்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் பிளே பண்றேன், ஒரு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. லைட்டா கருப்பா இருந்துச்சுங்க, அப்ப பார்த்தா நெத்தி ஃபுல்லா கருப்பா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அந்த லேயர்ல இருக்கக்கூடிய அந்த டேமேஜான செல்லை நம்ம ரிமூவ் பண்ணாம இருக்கும் போதுதான் நம்மளோட பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது எல்லாமே உருவாகக்கூடியது. ஸோ இது எக்ஸ்டர்னலா பார்க்கும் போது இந்த மாதிரி ஸ்கின்ல அன்ஈவன் டோனர், ஸ்கின் டேமேஜஸ், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இன்டர்னலா நம்ம பார்க்கும் போது ஸோ இன்கேஸ் ஒரு டேமேஜான செல் அங்க இருக்குன்னா இட் கேன் காஸ் கேன்சர், இல்ல இட் கேன் காஸ் ஒரு டயபெட்டிக் டிசீஸ், இல்ல ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடியது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் அந்த டேமேஜான செல்கள் மல்டிஃபோல்ட் ஆகும் போதுதான். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்கின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க பாலிஷிங் ஸ்க்ரப் ரொம்ப மினிமமா இருக்குன்னா பாலிஷிங் ஸ்க்ரப் எல்லாம் நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போதே ரிமூவ் ஆயிரும். கொஞ்சம் இன்டென்சிஃபைடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ரெனியூவிங் டீல கொஞ்சம் இன்டென்சிஃபைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இன்டென்சிஃபைடா கொடுக்கும் போதுதான் அந்த ரிசல்ட் வந்து நம்ம ஒரு நல்ல டீடைல்டா நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுல அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ப்ராடக்ட்ஸை போட்டால் எவ்வளவு நாள் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், அடுத்த நாள் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 weeks ஆகும். அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு மாதங்கள் ஆகும். ஸோ கரண்டா இப்ப என்னோட ஸ்கின் ஸ்டேட் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் ரெஃபர் பண்றீங்க, இல்ல ஒரு டே கிரீம் ரெஃபர் பண்றீங்க, ஏதோ ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரெஃபர் பண்றீங்க. சில பேர்த்துக்கு அது சூட் ஆயிரும், சில பேருக்கு ரியாக்ட் ஆகும். ஏன் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட பிஹெச் லெவலை பொறுத்துதான். ஸோ ஐடியல் ஸ்கின்ல வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஸ்கின் அண்ட் எக்ஸ்டர்னல் பாடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கார அமிலத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அசிடிக் அண்ட் ஆல்கலைன் லெவல். ஸோ அசிடிக், ஸோ உங்க ஸ்கின்ல வந்து அசிடிக் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட்டு, நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த ஜங்க் ஃபுட் கன்சப்ஷன் அதிகமா இருக்குன்னா அசிடிக் லெவல் அதிகமா இருக்கும். அசிடிக் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கும். நிறைய பிம்பிள்ல ஒரு பிம்பிள் சப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா ஒரு 4-5 ஃபார்ம் ஆகக்கூடியது. கன்சிஸ்டன்ட் இன்ஃப்ளமேஷன் ஸ்கின்ல இருந்துட்டே இருக்கும். ஆயில்னஸ் அதிகமா இருந்துட்டே இருக்கும். ரெட்னஸ், ஸோ ஒரு கொஞ்ச நேரம் போய் ஏதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தோல் எல்லாமே ரொம்ப செகப்பா இன்ஃப்ளமேட் ஆகக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும். ஸோ அதே ஸ்கின்னோட ஆல்கலைன் லெவல் அதிகமா இருக்கு,
ஸோ ரொம்ப அதிகமா அல்கலைன் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவ் அப்படின்றது எது போட்டாலும் எனக்கு சேர மாட்டேங்குதுங்க, எது போட்டாலும் எனக்கு ஸ்கின் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து ரெட்னஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ். ஸோ சடனா எனக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிருச்சுங்க, ஒரு மாதிரி ரொம்ப சூடா இருக்கு, இரிட்டேஷன் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் அடுத்தது சன் டேமேஜ். தோல் வெயில போயிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து தோல் கருப்பாகக்கூடியது, தோல் டேமேஜ் ஆகக்கூடிய தன்மை, இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். சுருக்கங்கள் சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஃபோர்ஹெட்ல, நம்ம ப்ரோஸ், ஐப்ரோஸ்க்கு 2 ஐப்ரோஸ்க்கு நடுவுல, ப்ரோஃபீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜா லைன்ல வரக்கூடியது, லாஃப் லைன், அதே மாதிரி கழுத்துக்கு கீழே வரக்கூடிய கூடுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும். ஸோ இது வந்து ஆல்கலைன் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம ஃபேஸ்லேயே வந்து ஒரு பகுதி வந்து அசிட் லெவல் அதிகமாகவும் ஒரு பகுதி வந்து ஆல்கலைன் லெவல் ஜாஸ்தியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் போடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட ஐடியல் பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கணும். ஸோ வாட் இஸ் ஐடியல் பிஹெச் லெவல்? 4.5ல இருந்து 6.5. ஸோ இப்போ நிறைய சினாரியோஸ்ல இப்போ ஒரு ஹெல்த்தி ஸ்கின் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசிடிக் அண்ட் ஆல்கலைன் லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாட்டர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதே மாதிரி கோகனட் வாட்டர், இளநீர், ஹைட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது அகைன் உங்களுக்கு ஆல்கலைன் அசிடிக் லெவல் பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன். ஸோ இப்போ நான் நிறைய ஜங்க் ஃபுட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை சன்ல நிறைய எக்ஸ்போஸ்டா இருக்கேன்னா அந்த டாக்ஸின் லெவல் என் பாடியில் அதிகமா இருக்கும்போது என்னதான் நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நான் ரைட்டா யூஸ் பண்ணாலும் சரி ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த டாக்ஸின்ஸை வந்து நான் வெளியில ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஏவிஹெச் அண்ட் ஃபைபர். ஸோ அதே மாதிரி நான் ஃபேஷியல் நான் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா அதுல ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு, which is called as lymphatic drainage system அப்படின்வாங்க. முகத்துல வந்து நம்ம பாடியில அந்த டாக்ஸினேட்டட் வாட்டர், இப்போ பஃபினஸ் அப்படின்வாங்க, சில பேருக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தா ஃபேஸ் ஒரு மாதிரி வீங்கி போல, ஏதாவது ஒரு சடன் ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்தா அலர்ஜி ஆகி ஃபேஸ் வீங்கி இருக்கும், பஃபினஸ் ஆயிரும். அதே மாதிரி கண்ணை சுற்றி அந்த பஃபினஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஷியல் மசாஜ் மூலமா அந்த லிம்பாட்டிக் மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டாக்ஸினை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மசாஜ் ஸ்ட்ரோக் இருக்கு. அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த டாக்ஸினேட்டட் வாட்டர் நம்மளோட லிம்பாட்டிக் சிஸ்டம்ல இருக்கும் போதுதான் கன்சிஸ்டன்டா இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு மசாஜ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும், ஸ்டே ஹைட்ரேட்டட், ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, பயோட்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிஸ்டன்டா கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெஜிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம். ஸோ ஆர்டிஸ்ட்ரியில வி ஹாவ் அ டெய்லி கேர் ரெஜிம், ஸ்பெஷல் கேர் இருக்கு, கலர்ஸ் இருக்கு. ஸோ கலர்ஸ் இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு நம்மகிட்ட கிடையாது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி கேர் ரெஜிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலா இப்போ ஒருத்தவங்க வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ், பட் டெய்லி நான் வந்து ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா பார்த்துக்கணும், நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும், ஃபர்தர் இஷ்யூஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடியது ஜெல் கிளென்சர் அண்ட் லைட் லோஷன். ஸோ இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசுலா செரி எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கக்கூடியது. ஸோ ஏசுலா செரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இட் இஸ் ஹை ரிச் இன் வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைட்டமின் சி. ஸோ இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய யூஎஸ்பிஸ், ஸோ அலர்ஜி டெஸ்ட். ஸோ இன்கேஸ் என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா சூட் ஆகும். ஸோ ஆயிலி ஸ்கினுக்கு சூட் ஆகும், ட்ரை ஸ்கினுக்கு சூட் ஆகும், காம்பினேஷன் ஸ்கினுக்கு சூட் ஆகும், அண்ட் ஆல்சோ இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஸ்கின். என் கஸ்டமர் எதுவுமே எனக்கு செட்டே ஆகாதுங்க, இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் போட்டாலும் சொன்னாலும் சரி அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் செட் ஆகும். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ ஸ்கின் சயின்டிஸ்ட், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரைட்டான மெத்தட்ல கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது we can see a better best result. Non-comedogenic. So what is non-comedogenic? முகத்துல இருக்கக்கூடிய துவாரங்கள். ஸோ நம்ம ஸ்கின் வந்து பிரீத் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டஸ் இட் பிரீத்? த்ரூ த போஸ். நம்ம முகத்துல இருக்கக்கூடிய துவாரத்து மூலமா தான் அது பிரீத் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து துவாரத்தை அடைக்காது. மார்க்கெட்ல நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸ்க்ரப்ஸ் இருக்கு, ஈவன் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு, ஈவன் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. துவாரத்தை அடைச்சிரும். அடைக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நிறைய அந்த
போஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுனால நிறைய பிம்பிள்ஸ், ஆக்னிஸ், ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் எனி ஆஃப் ஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து போஸை கண்டிப்பா அடைக்காது. So as already said, it is important also for sensitive skin. Skin வந்து ரொம்ப அலர்ஜி ஸ்கின்னா இருக்கு, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு, ரொம்ப ரேஷஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகும் அப்படின்னாலும் நம்ம ப்ராடக்ட் செட் ஆகும். ஸோ இட் இஸ் யூனிசெக்ஸ் ரேஞ்ச். ஸோ யூனிசெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அ மேல் ஆர் அ ஃபீமேல் ஸ்கின்னுக்கு வந்து ஈஸியா ஆப்ட் ஆகக்கூடியது. ஸோ யூஸ்வலா வந்து ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ஸ்கின்னுக்கு செட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஸ்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் ரேட் ஃபீமேல் ஸ்கினுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் மேலோட ஸ்கினோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெக்கா இருக்கும். பட் இந்த ரெண்டு ப்ராடக்ட், இந்த ஜெல் கிளென்சர், லைட் லோஷன் அண்ட் மல்டி ப்ரொடெக்ஷன் லோஷன், இந்த எசென்ஷியல் ஆர்டிஸ்ட்ரி ரேஞ்ச் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஸ்கின்னுக்கும் செட் ஆகுற மாதிரி அண்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி மைல்ட் அண்ட் ஜென்டில். அண்ட் கிளென்சர், ஸோ யூஸ்வலா ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரெஜிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it a CTM, cleanser, toner, moisturizer. So in the gel cleanser we have cleanser cum toner, and of course we have a moisturizer. So gel cleanser individually நம்ம பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய core extract, so of course extra cherry extract இருக்கு, but அது இல்லாம அடிஷனலா இந்த இடத்துல வந்து cucumber extract நம்ம சேர்த்து இருக்கோம். So cucumber வந்து cooling smoothing effect. So cucumber கொஞ்சம் ஒரு பீனட் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா ஃபேஸ்ல வெட் பண்ணிட்டு நம்ம லைட்டா ஒரு குட்டி மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங் சென்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இரிட்டேஷன்ஸ், இச்சிங் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்திங்கா இருக்கும், அந்த ரேஷஸ் எதுவுமே வராது. அண்ட் இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஸ்கின்னுக்கு டேமேஜஸ் வராம தடுக்கிறதுக்கு ஒரு கோர் ரோல் இந்த ஜெல் கிளென்சர் பிளே பண்ணக்கூடியது. ஸோ எஸ்ட்ராச்செரி எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியது வைட்டமின் சி. அண்ட் இந்த வைட்டமின் சி வந்து நியூட்ரைட் ஃபார்ம்ல இருந்து பிரேசில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கும். அண்ட் அகைன் இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதனால இந்த ஜெல் கிளென்சர் யூஸ் பண்ணால் அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இதான் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ஃபேஷியல் ரெஜிம்ஸ்ல இருக்கக்கூடிய கிளென்சர் ஆகட்டும் அல்லது ஒரு ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், இதுல வந்து பாரபன் இருக்கக்கூடாது, சல்ஃபேட் இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம கிளென்சர் இட் இஸ் சல்ஃபேட் ஃப்ரீ, சோப் ஃப்ரீ ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் சோப் ஃப்ரீ? சோப் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் இல்ல ஒரு கிளென்சர் நான் யூஸ் பண்ணேன்னா என் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அடிஷனல் மாய்ஸ்சரைசரை ஸ்ட்ரிப் அவுட் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. ஸோ இயற்கையா செக்ரீட் ஆகக்கூடிய நரிஷ்மெண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடும். பட் வெரஸ் நம்ம ஜெல் கிளென்சர் வந்து சோப் ஃப்ரீ ஃபார்முலா. ஸோ ஒரே ஸ்டெப், ஜஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ல ரெண்டு வேலை செய்து கிளென்ஸ் பண்ணி தருது, டோனும் பண்ணி கொடுக்குது. அண்ட் இட் இஸ் அ வாட்டர் பேஸ்ட் ஜெல். ஸோ நீங்க கிளென்சர் கையில எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் சாலிடிஃபை பண்ணி ரொம்ப கெட்டியா பண்ணால் ஒரு ஜெல் ஃபார்மேட்ல இருக்கும், அந்த ஃபார்மேட் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் ஆயில் ஃப்ரீ ஜெல் அண்ட் லைட் ஃபோமிங் ஃபார்முலா. ஸோ நிறைய நொர வராது, ஃபோம் நிறைய வராது, மைல்டா தான் வரும். ஸோ 6 zonesல அப்ளை பண்ணிட்டு லைட்டா வெட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணா போதும். ஸோ இன்கேஸ் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன், நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்கப்ல இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அகைன் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு மேக்கப் ரிமூவரா கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ துரத்தை அடைக்காது, எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கிளீன் லுக்கிங்கா இருக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய தன்மை ஜெல் கிளென்சருக்கு இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா இப்ப நான் பர்த் கலர் நான் நல்ல ஃபேரா இருந்தேங்க, இப்பதான் ரொம்ப கருத்துட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் கலர் ரீகெயின் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஜெல் கிளென்சருக்கு இருக்கக்கூடியது. ஸோ பெனிஃபிட்ஸ், எக்ஸஸ் ஆயில். இப்போ என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், எப்போ பார்த்தாலும் என்ன விழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நான் ஜெல் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்போதும் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த எக்ஸஸ் சீபம் செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஸோ என்ன வழியக்கூடிய தன்மை அப்படின்றது பெரிய அளவுக்கு சாலிடிஃபை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நான் pH லெவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் பிஃபோர். ஸோ ஸ்கின்னோட நேச்சுரல் pH லெவல் அந்த 4.5ல இருந்து 6.5க்குள்ளார நம்ம ஸ்கின்னோட ஐடியல் pH லெவலுக்கு நம்மளோட ஸ்கின்னை கொண்டு வந்து தரக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இதுல எப்படி ஒரே ப்ராடக்ட் ரெண்டு வேலையே செய்யுது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய விச் ஹேசல் அப்படின்றது ஒரு பூ,
ஓகே. அண்ட் ஒயிட் வில்லோபாக் அப்படின்றது ஒரு மரத்தோட பட்டை. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராக்டும் சேரும் போது நம்ம முகத்துல நிறைய இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் போர்ஸை ரீசைஸ் பண்ணி தரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. ஸோ யூஸ்வலா நம்ம டோனர் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஓப்பன் போர்ஸை நமக்கு ரீசைஸ் பண்ணி தரும். பட் வெரஸ் இந்த விச் ஹேசல் அண்ட் ஒயிட் வில்லோபாக் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஓப்பன் போர்ஸ் அந்த டோனர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராக்ட் பொட்டானிக்கல்ஸ், ரெண்டு ஆர்கானிக் பொட்டானிக்கல்ஸ் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இதுல வந்து கத்தால அலோவேரா இருக்கு, மெடோ ஸ்வீட் இருக்கு, லைகோரஸ் அதிமதுரம் இருக்கு, சிஷோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், ரியாக்ஷன், ரியாக்டிவ்னஸ் எதுவும் வராம தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. லைட் லோஷன் என்னை பொறுத்த அளவுக்கு நான் பிச் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், நிறைய ஆக்னிஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு போகும்போது அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கினுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் லோஷன் கொடுத்துட்டு வரலாம். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலா இருக்கும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இப்போ வெளியில போறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்ல இருந்து நிறைய பொல்யூஷன்ஸ்னால ஸ்கின் டேமேஜ் ஆகுதுன்னா அந்த டேமேஜஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏஸ்லோச்சரி எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ணும்போது மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு மாதிரி ஒரு தின் ஃபிலிம் லேயர் மாதிரி விட்டுட்டு போகும். பட் வெரஸ் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக்கா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். நோ ரெசிடியூ, ஒரு லேயர் கூட நீங்க பார்க்க முடியாது. ஸோ இதுல கம்ப்ளீட் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்கு. அண்ட் நீங்க அப்ளிகேஷன் பண்ண யூசேஜ் பண்ண ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம், குக்கும்பர், வெள்ளரிக்காவும் கிளிசரின் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடா, ஹெல்த்தியா, ஃப்ரெஷ் லுக்கிங் ஸ்கின்னா வச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுலயும் விச் ஹேசல் இருக்கு. ஸோ விச் ஹேசல் இருக்கனால இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கு, போர்ஸ் வந்து துவாரங்கள், யூஸ்வலா அந்த ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஓப்பன் போர்ஸ் அப்படின்றது அதிகமா இருந்துட்டே இருக்கும். அந்த ஓப்பன் போர்ஸை வந்து மினிமைஸ் பண்றதுக்கும் ரீசைஸ் பண்றதுக்கும் இது கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அது இல்லாம இதுல இருக்கக்கூடியது வந்து அலோவேரா இருக்கு அண்ட் ஷிஷோ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அந்த ஸ்மூத்திங் ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆயில், ஷைன் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதனால உங்களுக்கு வந்து ரெஸ்டியூஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன சேலஞ்ச் என்ன அப்படின்னா டோனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கனால இதுல SPF கிடையாது, SPF PA++ கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு SPF இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இன்கேஸ் இப்போ நான் வந்து ஆஃபீஸ் போற ஒரு பர்சன் அப்படின்னா நான் ஜெல் கிளென்சர், லைட் லோஷன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன்னா நம்ம ஃபவுண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா SPF PA++ இருக்கு. ஸோ லைட் லோஷனுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு ஒரு லூஸ் பவுடர் அப்ளை பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போய்க்கலாம். இல்லை நம்ம ஃபவுண்டேஷன் நான் டெய்லி போட மாட்டேங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெல் கிளென்சர், லைட் லோஷன், ஒரு ஆட்டிடியூட் சன்ஸ்கிரீன். ஓகே, ஸோ சன்ஸ்கிரீன் லைட்டா மேல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு காம்பாக்ட் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ திருப்பி நைட் என்ன பண்ணலாம்னா ஜெல் கிளென்சர், லைட் லோஷன் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நைட் நம்ம படுக்கும் போது நம்ம ரிப்பேரிங் ப்ராப்பர்ட்டிக்கு இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். அண்ட் ஒரு ஹெல்த்தி ஸ்கின், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெய்லி ரெஜிம் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சோண்டு ஜெல் கிளென்சர் எடுத்துக்கோங்க, ஆல்மண்ட் சைஸ்ல 6 ஜோன்ஸ்ல வச்சுக்கோங்க. நெத்தி, மூக்கு, தாடை, கன்னம், கழுத்து வெட் பண்ணிக்கோங்க சர்க்குலர் மோஷன்ல. எப்போதுமே நம்ம ஜெல் கிளென்சர், ஸ்க்ரப், மசாஜ் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்பர் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணுங்க. டவுன்வர்ட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா சாகிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் குவிக் 3 minutes ஆஃப் ஒரு பண்ணிட்டு அண்ட் லைட் லோஷன், அண்ட் லைட் லோஷனுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு SPF இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். திருப்பி நான் மல்டி ப்ரொடெக்ஷன் லோஷன் போடலாமான்னு கேட்டீங்கன்னா நீர் இருந்தால், இப்போ உங்க ஸ்கின் ட்ரையா இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேல மல்டி ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாம். இல்ல ஸ்கின் ஆயிலியா இருக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஒரு ஃபவுண்டேஷன் அல்லது வந்து ஆட்டிடியூட் சன்ஸ்கிரீன் அதுக்கு மேல ஒரு பவுடர் நீங்க அப்ளை பண்ணிக்கிறது ஐடியலா இருக்கும். ஸோ இந்த ஜெல் கிளென்சர் இதெல்லாம் நான் எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 12 per day twice, மார்னிங் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணி வரலாம். இது வந்து ஒரு நார்மல் ஸ்கின் கேர் ரெஜிம். ஸோ வீக்லி ட்ரீட்மெண்ட், இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ இருக்கு,
இப்போ என் ஸ்கின் வந்து இட் இஸ் லைக் அபவ் 18 லைக் 18 பிளஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்கின்ல வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீக்லி கேர், இப்போ ஒரு கல்யாணம் இருக்கு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் தீபாவளி இருக்கு, நான் நல்ல பிரைட்டா தெரியணும், நல்ல எனர்ஜியோட இருக்கணும், ஃபேஸ் நல்ல ரெஜுனவேட்டடா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணக்கூடியது ஸ்பெஷல் கேர் ஆர் வீக்லி கேர். ஸோ இந்த வீக்லி கேர்ல இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்பிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அலர்ஜி டெஸ்டட். ஸோ நம்ம பாலிஷிங் ஸ்க்ரப், ப்ரீமியம் மசாஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி அலர்ஜி டெஸ்டட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், நான் கோமோடோஜெனிக். கண்டிப்பா துவாரத்தை அடைக்காது. இல்ல நம்ம மசாஜ்ல மாஸ்க் போடும்போது லைட்டா துவாரத்தை அடைச்சாலும் அதை நம்ம வாஷ் அவுட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கலாம். அண்ட் யூனிசெக்ஸ் ரேஞ்ச் ப்ராடக்ட் இது. ஸோ நம்மளோட பாலிஷிங் ஸ்க்ரப், ஸோ பாலிஷிங் ஸ்க்ரப்போட ரொம்ப முக்கியமான கோ இன்கிரீடியன்ட். ஸோ மார்க்கெட்ல வந்து ஸ்க்ரப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரப் இருக்கு. சுகர் ஸ்க்ரப் இருக்கு, வால்நட் ஸ்க்ரப் இருக்கு, ஆப்ரிகாட் ஸ்க்ரப் இருக்கு. ஸோ லைட்டா அந்த ஸ்க்ரப் எடுத்து லைட்டா முகத்துல தேய்ச்சிட்டு கழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க தோல் எரிய ஆரம்பிக்கும், பர்னிங் சென்சேஷன் அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து லைட்டா ஸ்கிராச்சஸ் விட்டுரும். கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா கூட தோல் அந்த ஸ்கிராச்சஸ் விட்டுரும். ஸோ தோல் ஸ்கிராச்சஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா அது திருப்பியும் அது சரியா ஆகி திருப்பி ஸ்கின்னுக்கு அந்த நார்மல்னஸ் வரதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். பட் வெரஸ் நம்ம ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியது ஜொஜோபா பீட்ஸ். ஸோ இந்த ஜொஜோபா பீட்ஸ் மேல மைல்டு சால்யூபிள் வேக்ஸ் கோட்டிங். ஓகே, வேக்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேக்ஸ்ல வந்து மெல்டபிள் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின்னுக்கு எந்த ஹார்மும் வராம மெல்டபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கனால லைட்டா அந்த ஜொஜோபா பீட்ஸ் எடுத்து ஃபேஸ் 6 ஜோன்ஸ்ல வெட் பண்ணிட்டு லைட்டா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வரும்போது பீட்ஸ் மெல்ட் ஆக ஆக ஸ்கின் வந்து அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளோட பாலிஷிங் ஸ்க்ரப்ல. ஸோ ஸ்கின்னோட எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ஹான்ஸ் ஆகும். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ட்ரை ஆகும். பட் வெரஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகாது, ஸ்கின்னோட க்ளோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ டெக்ஸ்சர் அண்ட் டோன். இப்ப தோல் நான் தொட்டாலே, என்னோட ஃபேஸை தொட்டாலே ரொம்ப ரொம்ப ரஃபா இருக்குங்க, நெத்தி ஒரு கலர்ல இருக்கு, ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கு, அன்ஈவன் டோனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு வீக்லி ட்வைஸ் பாலிஷிங் ஸ்க்ரப் நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது யூ கேன் சி பெஸ்ட் அண்ட் அமேசிங் ரிசல்ட். ரெண்டாவது ஸ்கின் பிரைட்டரா இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்மளோட நார்மல் பர்த் கலர் அப்படின்றது காதுக்கு பின்னாடி தெரியும். ஸோ அந்த காது தண்டு கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஹியூமன் பர்த் கலர் தெரியும் நமக்கு. பட் நம்ம சன் எக்ஸ்போஷர் ஆக மற்ற பக்கத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கேர் இல்லாம போச்சுன்னா ஸ்கின் வந்து கண்டிப்பா பிக்மெண்டேஷன் ஆகும், ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்கின்னோட அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கின்னை பிரைட் ஆக்குறதுக்கும் ரேடியன்ட் ஆக்குறதுக்கும் கிளாரிட்டி. ஸோ ஸ்கின் வந்து பக்காவா நீட்டா கிளாரிஃபைடா இருக்கும் நமக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது. அண்ட் டீப் கிளென்சிங் ஆக்ஷன். இப்போ மைல்டு, இப்போ நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணும்போது மைல்ட் கிளென்சிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ போஸை லைட்டா என்லார்ஜ் பண்ணி போஸ்ல இருக்கக்கூடிய அழுக்கு, டஸ்ட், டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டெட் செல்ஸ் சேர்ந்துருக்குனால அந்த டெட் செல்ஸையும் வெளியே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பாலிஷிங் ஸ்க்ரப்புக்கு இருக்கக்கூடியது. ஸோ எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன விழிஞ்சிட்டே இருக்குங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று ஜொஜோபா பீட்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஆயில் ஸ்கின் சர்ஃபேஸை பாலிஷ் பண்ணி தரும். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன்னா ஒரு 5 minutes, இல்லை நான் கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 3 minutes. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப சாஃப்டா பாலிஷ்டா அந்த ரேடியன்ட் க்ளோ அண்ட் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்கு இந்த பாலிஷிங் ஸ்க்ரப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை. ஸோ ஸ்க்ரப்பிங் எப்போ பண்ணா ஐடியலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஸ்க்ரப் பண்ணா பெஸ்டா இருக்கும். ஒரு ஆல்மண்ட் சைஸ் அளவுக்கு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. மேக்கப் இல்ல நீங்க வெளியில போயிட்டு வந்திருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு குட் பி ஒரு கிளென்சர் அல்லது ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்லைங்க நான் வீட்டுல தான் இருக்கேன், இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், திருப்பி ரீவாஷ் பண்ணணுமா அவசியம் கிடையாது. ஃபேஸை வெட் பண்ணிட்டு
ஸ்க்ரப் ஒரு 6 ஜோன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. நெத்தி, மூக்கு, தாடை, கன்னம், கழுத்து அப்படின்னும் போது நம்ம இந்த பேக் நெக்கும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். பேக் நெக்கை விட்டுருவோம். ஸோ யூஸ்வலா அந்த பேக் நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்மெண்டா இருக்கும், டீப் பிக்மெண்டா இருக்கும். ஸோ அந்த டீப் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா பாலிஷிங் ஸ்க்ரப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் போஸ்ட் 18க்கு மேல நம்ம ஸ்க்ரப் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அமேசிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த ஃபேஷியல் ரெஜீம்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாஜ். ஸோ இப்போ ஒரு பார்லருக்கு நான் ஃபேஷியல் நான் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட் ஆர் த ஸ்ட்ரோக்ஸ், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவாங்க, மூணாவது ஒரு மசாஜ், நாலாவது ஒரு மாஸ்க் அண்ட் அஞ்சாவது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஜீம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பார்த்துட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரீமி மசாஜ். ஸோ மார்க்கெட்ல எத்தனையோ சூப்பர் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் இருக்கு அண்ட் நிறைய பியூட்டிஷியன்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். த பெஸ்ட் மசாஜ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மசாஜ் கிரீம் எல்லாமே தண்ணியை தொட்டு தான் பண்ணுவாங்க மசாஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ வந்து அந்த சாஃப்ட் அந்த ஆயிலினஸ் இருக்காது. அந்த தண்ணியை தொட்டு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆயில்னஸ் கிடைக்கும், அவங்களுக்கு அது கன்சிஸ்டண்டா பண்றதுக்கு பாசிபிளா இருக்கும். பட் ஒரு குட் பி ஒரு செரி பதம் அளவுக்கு நம்மளோட கிரீமி மசாஜ் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு அப்ளிகேஷனே பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா அந்த ஆயில் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும், ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்க ஸ்கின் அந்த மசாஜ் பண்ணி முடிக்கும் போது அவ்வளோ சாஃப்டா, சில்கி அண்ட் ஸ்மூத் அண்ட் நரிஷ்ட் ஸ்கின் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் வித் கிரீமி மசாஜ். ஸோ ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, டயர்டா இருக்கு, லைஃப்லெஸ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா ஒரு மசாஜ் வில் மேக் அ மேஜிக். ஸோ கிரீமி மசாஜ், ஸோ நம்மளோட மசாஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் கொமோடோஜெனிக். ஸோ நான் கொமோடோஜெனிக் நம்ம முக்கியமான யூஎஸ்பி செல்லிங் பாயிண்டே இந்த நான் கொமோடோஜெனிக் அப்படின்ற வார்த்தை. ஸோ போஸை வந்து கண்டிப்பாக அடைக்காது. ஸோ ஆஃப்டர் அ ஃபேஷியல், அ ப்ராப்பர் ஃபேஷியல் நல்ல பெஸ்ட் பெனிஃபிட் ரிசல்ட்ஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் மூலமாக பார்க்க முடியும் அண்ட் யூ வுட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ எப்படி நமக்கு பாலிஷிங் ஸ்க்ரப்ல வந்து ஜஜுபா பீட்ஸ் இருக்குன்னு சொன்னோமோ, இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியது அவகாடோ, ஷியா பட்டர், ஆலோ பட்டர், கொக்கோ பட்டர் அண்ட் நேச்சுரல் ஆயில்ஸ். ஸோ இதோட கலவையா தான் நம்ம வந்து கிரீமி மசாஜ் தயாரிச்சிருக்கோம். அண்ட் ஸ்கின் வந்து எவ்வளோ ட்ரை, டேமேஜ், ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், ஆக்னி ஸ்கின் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு அவ்வளோ ஸ்கின்னை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி தரக்கூடிய தன்மை இந்த கிரீமி மசாஜ்க்கு இருக்கு. ஸோ ஒரு பெரிய பார்லர்ல போய் நல்ல ஒரு ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்தால் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அட் ஹோம் காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஷியல் நம்மளோட ஆர்டிஸ்ட்ரி ரெஜிம்ல பண்ணிக்க முடியும். ஸோ ஃபீச்சர்ஸ் இல்ல ரிச் இன் அவகாடோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவகாடோ, ஷியா பட்டர், மேங்கோ சீட் பட்டர், கொக்கோ பட்டர், இந்த மாதிரி நிறைய பட்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல எவ்வளவு ஸ்கின் டயர்டா இருந்தாலும் சரி அந்த ஸ்கின்னுக்கு அந்த ரேடியன்ட் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு இந்த கிரீமி மசாஜ் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும், சில்கியா இருக்கும், அப்படி தொட்டு பார்த்தா அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜென்டலா இருக்கும் அண்ட் மாய்ஸ்சர்ட் அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபேஷியல் ரெஜிம்ல அந்த மசாஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ கம்ப்ளீட்டா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிம்ஃபாட்டிக் மசாஜ் யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய அந்த ஸ்ட்ரோக்ஸ் காமிப்பாங்க. அந்த மாதிரி அந்த மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நீர்கள் வெளியில அந்த ஸ்ட்ரோக் மூலமா வெளியில வரும்போது உங்க ஸ்கின்னுக்கு இன்னும் பெட்டர் க்ளோயிங், இன்னும் பெட்டர் பிரைட்னஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ போஸ்ட் 18க்கு அப்புறம் வீக்லி ட்வைஸ் ஒரு ஸ்க்ரப், மசாஜ் அண்ட் மாஸ்க் நம்ம பண்ணிட்டு வரும்போது பார்லர்ஸ்க்கு போகவே தேவை கிடையாது. ஸோ first scrub, so like at least ஒரு 2 to 5 minutes வரைக்கும் scrub பண்ணிக்கலாம். Next is your creamy massage and third product அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is your mask. So mask, moisture intense mask. ஸோ மார்க்கெட்ல வந்து நிறைய மாஸ்க் இருக்கு, பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்கு. ஸோ நம்மளோடது வந்து மாய்ஸ்சர் இன்டென்ஸ் மாஸ்க். இட் இஸ் அ க்ரீம் பேஸ் மாஸ்க். ஸோ கிளே மாஸ்க் இருக்கும். ஸோ நம்மளோட ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடியது இட் இஸ் உங்களுக்கு வந்து இட் இஸ் அ கிளே மாஸ்க் அண்ட் ஆர்டிஸ்ட்ரியில இருக்கக்கூடியது இட் இஸ் அ க்ரீம் மாஸ்க். ஸோ எந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும், ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஸ்கின். ரொம்ப எனக்கு ஸ்கின் ட்ரையா இருக்கும் அப்படின்னா
இந்த மாஸ்க் ரொம்ப சூட்டபிள். அப்போ ஆயிலி ஸ்கின் போடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா தாராளமா போடலாம், பட் டியூரேஷன் ஆஃப் மாஸ்க் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குட் பி லைக் இப்போ என் ஸ்கின் ஆயிலியா இருக்குன்னா இந்த மாஸ்க் ஒரு 5 minutes அப்ளை பண்ணா போதும். இல்லை என் ஸ்கின் ரொம்ப ட்ரை டேமேஜ் ஸ்கின்னா இருக்குன்னா ஒரு 10 to 15 minutes நம்ம அப்ளை பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ஸ்கின்னோட மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ட்ரை டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ லிப்பிட் மேட்ரிக்ஸ். ஸோ ஹைட்ரோனா தண்ணி, லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேட்டு. ஸோ தண்ணியும் ஃபேட்டையும் ஒரு டெக்னாலஜி மூலமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின்னா இருந்தா உங்களோட ஆயில் கண்டென்ட் செக்ரேஷன் நரிஷ்மெண்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அலர்ஜி டெஸ்டட். ஸோ மாஸ்க் ஜஸ்ட் ஒரு க்ரீம் பேஸ்டா இருக்கும், அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes விட்டுருங்க. ஆயிலி ஸ்கின்னா இருந்தா அதுக்கப்புறம் லைட்டா வெட் பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதே ஸ்கின் ட்ரையா இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes விட்டுருங்க, 10 to 15 minutes. அண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட் பண்ணிட்டு லைட்டா மசாஜ் பண்ணிட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபேஷியல். இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு நார்மல் ஃபேஷியல் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா என்ன பிராண்டுன்னே தெரியாது. ஃபுட் ஃபேஷியல் இல்ல கோல்டன் ஃபேஷியல், பேர்ல் ஃபேஷியல் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா நார்மல் ஃபேஷியல் அப்படின்னாலே 500 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்மளோட சூப்பர் ப்ரீமியம் இன்டென்சிஃபைட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. போட போட இன்னும் நல்லா இருக்கும் ரிசல்ட். காஸ்ட் பர் யூஸ் பர் ஃபேஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 to 100 rupees மட்டும் தான் பர் ஃபேஷியல் நமக்கு ஆகுது, வித்வுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். ரொம்ப முக்கியமா நோட் பண்ணக்கூடியது. ஸோ கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இஸ் வெரி க்ளோஸ். தீபாவளிக்கு எல்லாருமே நல்லா பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அண்ட் அதுக்கு வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட்ரி ஹோம் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆப்டா சூட்டபிளா இருக்கக்கூடியது. ஸோ இன்கேஸ் நீங்க பிசினஸா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் செட் ஆஃப் ஃபேஷியல், அதாவது பாலிஷிங் ஸ்க்ரப், கிரீமி மசாஜ், மாஸ்க், மினிமம் 50 ஃபேஷியல்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு செட் நீங்க வாங்கினீங்கன்னா. அண்ட் பாலிஷிங் ஸ்க்ரப் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாவே உங்களுக்கு வரும். ஸோ பர் ஃபேஷியல் நமக்கு வந்து 80 to 100 rupees மட்டும் தான் ஆகுது. அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் லைக் பெர்மனன்ட் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடியது. ஸோ ஒரு குவான்டிட்டி ஆஃப் டெய்லி ரெஜிம். ஸோ நான் டெய்லி ரெஜிம் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணுங்க, எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்போதுமே அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கே. ஓகே, ஸோ ஒரு ஆல்மண்ட் சைஸ் அளவுக்கு கிளென்சர் எடுத்துக்கணும். அதாவது என் கையளவு எடுத்தேன்னா ஒரு ரூபா காயின் அளவுக்கு எடுத்துட்டு அதை லைட்டா டைல்யூட் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ்ல அப்ளை பண்றது கிளென்சர். ஸோ இந்த கிரீன் கலர் பச்சை பட்டாணி அளவுக்கு சீரம் எடுத்துக்கணும். சீரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லுமினேட்டிங் எசன்ஸ், ஆர்டிஸ்ட்ரி ட்ரிபிள் எஸ், ஆர்டிஸ்ட்ரி வைட்டமின் சி, லிஃப்டிங் எசன்ஸ் கான்சென்ட்ரேட், இந்த சீரம் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்ச் எல்லாமே இந்த பச்சை பட்டாணி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஐ கிரீம், ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மகிட்ட 2 ஐ கிரீம் இருக்கும், ஒன்று என்ரிச்சிங் ஐ கிரீம், இன்னொன்று வந்து லிஃப்டிங் ஐ சீரம் கான்சென்ட்ரேட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரெயின், இந்த சின்ன பட்டாணி அளவுக்கு, சின்ன பயிர் அளவுக்கு எடுத்தால் போதும். அண்ட் மாய்ஸ்சரைசர் எப்போதுமே கொஞ்சம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் அளவுக்கு எடுத்துக்கணும். அண்ட் கடைசி மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுல SPF and PA++ இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அப்ளை பண்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபேபுலஸ் ஸ்கின், ஒரு ஹெல்த்தி பியூட்டிஃபுல் ஒரு க்ளோயிங் ஸ்கின்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் பர் டே ட்வைஸ் நம்ம அப்ளை பண்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் வீக்லி கேர் அப்படின்ற அந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா what do you call cleanser or a face wash, polishing scrub, creamy massage, mask and a moisturizer weekly twice post 18+ நம்ம எடுத்துட்டு வரது இஸ் ஐடியல். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 glasses of water. ஸோ டெய்லி கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கணும். முடிஞ்சா கொஞ்சம் இளநீர் குடிங்க. whenever possible டீ காஃபியை கம்மி பண்ணிக்கோங்க. ஹெர்பல் டீஸ் எடுத்துக்கலாம், கிரீன் டீ வித் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இப்போ யூஸ்வலா நான் டீ குடிப்பேங்க, எப்படி நான் அதை கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ப்ரோட்டீன் வித் கிரீன் டீ கொஞ்சம் மாத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமா தேவையான அந்த கெரட்டினை கொடுக்கறதுக்கு ப்ரோட்டீன் தேவை. அண்ட் எல்லா ப்ரோட்டீன்லயும் அது கிடைக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுல வந்து நமக்கு அந்த எல்சிஸ்டன், எல்ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இருக்கோ அதுல கிடைக்கக்கூடிய. ஸோ ப்ரோட்டீன் கண்டிப்பா பர் டே ட்வைஸ் எடுத்துக்கோங்க. பயோட்டின் செரி பிளஸ் எடுத்துட்டு வரலாம், ஆசிட் மல்டி கெரட்டின் எடுத்துட்டு வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அண்ட் அகைன் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3யும் சேர்த்து எடுத்துட்டு வரலாம்.
ஸோ இது எல்லாமே ஒரு ஹெல்த்தி ஸ்கின் கேர் ரெஜிம்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ எனி கொஸ்டின்ஸ் இந்த பேசிக் ஸ்கின் கேர் ரெஜிம் ரொட்டீன்ல தேவை அப்படின்னா நீங்க சாட்ல போடுங்க. ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். So dark spots இருக்கு அப்படின்னா you can go for Artistry Triple S. அந்த Artistry Triple Sல brightening amplifier and spot corrector இருக்கு. ஸோ உங்களோட டெய்லி ஸ்கின் கேர் ரெஜிம்ல அதை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷுட் பி ஜெல் கிளென்சர் ஒரு ஃபேஸ் வாஷ், ரெண்டாவது வந்து Artistry Triple S, அண்ட் மூணாவது வந்து டே க்ரீம் ஒரு குட் பி லைட் லோஷன் ஒரு மல்டி ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி நைட். ஸோ ஃபேஷியல் ஸ்ட்ரோக் ஃபார் உங்களுக்கு அந்த டாக்ஸினை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் மசாஜ் ஸ்ட்ரோக் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா தெரியும். லிம்ஃபாட்டிக். ஸோ பிம்பிள் வித் பிளாக் ஸ்பாட்ஸ். ஸோ பிம்பிள் இருக்கும் போது நீங்க அந்த தழும்புகளை மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஸோ பிம்பிள்ஸ் கொஞ்சம் ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கு அப்படின்னா நம்மளோட கிளியர் ஆக்டிவ் பிம்பிளோட ஃபேஸ் வாஷ், அந்த ஸ்பாட் கரெக்டர் நீங்க கொடுத்துட்டு வரலாம். அண்ட் அது கூட சேர்த்து நீங்க ஜெல் கிரீம், இன்ஸ்டா நரிஷோட கிரீன் கலர் ஜெல் கிரீம் கொடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பிம்பிள் சப்ரஸ் ஆகட்டும். அண்ட் பிம்பிள் சப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மார்க்கை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஸ்பாட் கரெக்டர், Artistry Triple Sல இருக்க ஸ்பாட் கரெக்டர் நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்துல வந்து யூஸ்வலா அந்த செயின் அதெல்லாம் போட்டா கண்டிப்பா பிக்மெண்ட் ஆயிருக்கும். அண்ட் ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிம் ப்ராப்பரா இல்லைன்னா பிக்மெண்ட் ஆகும். அண்ட் சர்டன் கண்டிஷன்ஸ்ல வந்து விமென்க்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, தைராய்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் அந்த கழுத்து கை பகுதி எல்லாம் கொஞ்சம் பிக்மெண்ட் ஆயிருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும். ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்கின் மாதிரி, ஆப்பிரிக்கன் அதுக்கு ஒரு டிசீஸ் ஒரு பேரே இருக்கு, அந்த மாதிரி டீகலர் ஆகும். ஸோ இதை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஸ்க்ரப், எந்த ஸ்க்ரப் பெட்டரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா பாடி பட்டர். ஸோ அந்த ஆலோ பாடி பட்டர் ஸ்க்ரப் இருக்கு தெரியுங்களா, வீக்லி ட்வைஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு டெய்லி வந்து வாஷ் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல வந்து நைட்ல படுக்கும் போது அந்த ஆலோ பாடி பட்டர் லைட்டா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல வந்து அந்த பிக்மெண்ட் ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடிய அந்த பேட்சி பிக்மெண்ட் வந்து குறையும். Okay, so மேடம் பிம்பிள்ஸ்க்கு கொஸ்டின் எனக்கு புரியல. மேடம் பிம்பிள்ஸ்க்கு ஸ்க்ரப் கொடுக்கலாமா? பிம்பிள்ஸ் இருக்கும் போது ஸ்க்ரப் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. ஸோ அதான் கிளியர் ஆக்டிவ் ஃபேஸ் வாஷ் அது மட்டும் போட்டுட்டு வர சொல்லுங்க. பிம்பிள் கம்ப்ளீட்டா சப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்க்ரப் போட்டுக்கலாம். ஸோ ஃபுட் கிராக் ஹீல்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஆஸ் ஆஃப் நவ் நீங்க வந்து ஆலோ பாடி பட்டர் அதே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கிராக் ஹீல்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம திருப்பியும் ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கின் கேர் ட்ரைனிங்ல நம்ம எல்லாரும் மீண்டும் சந்திக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே செஷன். தேங்க்யூ ஆல்.